பாருங்க, இன்றைய சர்க்கரை நோயாளி நாளைய சிறுநீரக நோயாளியாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. பெரும்பாலும் டயபெட்டிக் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு தாண்ட எல்லா பேருக்குமே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. அடுத்து இவ்வளோ மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இத்தனை வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நம்முடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமே இன்னைக்கு கொடுத்துருது. கால் பாதத்தில் ஃபுல்லாக அந்த மாதிரி நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, சிறுநீரகம் நமக்கு சரியாக செயல்படலை, அது ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்ப முடியலை, உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிக்குது. கால் பாதத்தில் தேங்கினது மேலே ஏறுது, முழங்கால் வரைக்கும் தேங்குது, இடுப்பு வரைக்கும் ஏறுது, இடுப்புக்கு மேலேயும் ஏறுது. இடுப்புக்கு மேலே ஏறக்கூடாது. சிறுநீரகத்துக்கு மேலே தண்ணி ஏறிடுச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலை தான் உண்டு பண்ணும். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுச்சுங்க. இதை நான் எப்படி எந்த லெவலில் பாதுகாக்கிறது, எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக்கில் ஒவ்வொரு ஸ்டேஜாக என்னென்னலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பழைய பதிவுகளில் பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டயபெட்டிக்னால கிட்னி ஃபெயிலியர் இன்றைக்கி ஏற்படுது. பாருங்கள், இன்றைய சர்க்கரை நோயாளி நாளைய சிறுநீரக நோயாளியாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. இந்த சிறுநீரக நோய் வராமல் நாம் ஆரம்ப கட்டத்திலேயே பாதுகாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பாதுகாக்க முடியும். பெரும்பாலும் டயபெட்டிக் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு தாண்ட எல்லா பேருக்குமே கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அடுத்து இவ்வளோ மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இத்தனை வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நம்முடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமே இன்னைக்கு கொடுத்துருது. ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் போகப்படும் பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய பேர் நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்களை தான் அங்கே சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் ஒரு 15 வருஷமாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கடைசியில் இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிரியேட்டினின் யூரியா கூடிருச்சு, உடனடியாக அதுக்கு டயாலிசிஸ் பண்ணணுன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இதை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய முடியுமானா நிச்சயமாக சரி செய்ய முடியும். அதனுடைய மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணுறது தான் பெட்டருங்க. இந்த மாதிரி கிரியேட்டின் ஏரிச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம டயாலிசிஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே அறிகுறிகளுக்கான சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோன்னு அர்த்தம், மூல காரணம் சரி செய்யலைன்னு அர்த்தம். இது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சிறுநீரகம் என்ன வேலை பார்க்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம உடம்புல ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் சிறுநீரகமானது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை பண்ணுது. அப்போ ரத்தத்தை சுத்திகரிக்குது அப்படின்னா இதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை வெளியெடுப்போம். நம்ம வீட்டில் ஒரு ஃபில்டர் மிஷின் இருக்குது. அந்த ஃபில்டர் மிஷின் தண்ணியை சுத்தப்படுத்துது, தண்ணியை ஃபில்டர் பண்ணுது. கிட்னி சிறுநீரகம் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஆர்ஓ மிஷின் தண்ணியை ஃபில்டர் பண்ணுது. கரெக்ட், ஓகேவா? ரெண்டும் சேம், ஒரே மாதிரியான ஒர்க்கு. அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக உதாரணம் புரியுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆர்ஓ மிஷின் நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா கூட ஓகேங்களா, சுத்தமான தண்ணி சுத்தமான உப்பு தண்ணி அப்படி வச்சுங்களேன் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக அதோட டிடிஎஸ் லெவல் நல்லா குறைச்சி கொண்டு கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே சிறுநீரகம் என்ன பண்ணுது அதே போல தான். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பிரித்து அதை ஃபில்டர் பண்ணி சிறுநீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான் மூலமாக ஃபில்டர் பண்ணி அது பார்த்தீங்கன்னா சிறுநீராக மாற்றி கழிவுகளை வெளியேற்றிடும், சத்துக்களை நமக்கு பயன்படுத்த வச்சிடும். ரைட்டுங்களா? இதே தான் வெளியில் உள்ள ஆர்வம் இதுவும் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை எடுத்துக்கிட்டே வந்தோமா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு இது பூரா எங்கே போய் கலந்துச்சு? ரத்தத்தில் தான் கலந்துச்சு. இந்த ரத்தத்தில் கலக்கப்பட்ட இந்த மருந்து மாத்திரைகளுடைய கழிவுகள் என்ன ஆயிரும்னா ரத்தத்தையே அடர்த்தி அதிகமாக்கிறோம், ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்துடும். அப்போ இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணணும். பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம சுண்ணாம்பு வில்லைகளாக உள்ள முழுங்கினமே, இந்த சுண்ணாம்பு வில்லைகள் எல்லாத்தையும் யார் வெளியேற்றுறா? ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையில் அந்த மருந்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம உடம்பு உள்ளே போனோம்னா ரத்தத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் அதை சுமந்து வந்த அந்த சுண்ணாம்பு வில்லைகள் நம்ம ரத்தத்தில் தான் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய ரத்தத்தில் அதனுடைய கழிவுகள் ஏற 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 ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக ஃபில்டர் பண்ணுற மிஷின் திணற தான் செய்யும். அப்போ அந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்துக்குள்ளே உள்ள நெஃப்ரான்ஸ் அதை ஃபில்டர் பண்ண முடியாமல் அங்கே பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு நெஃப்ரான்ஸினுடைய செயலிழப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ மிஷின் பார்த்தா பார்த்தீங்களா, இந்த ஆர்ஓ மிஷினுக்கு வாட்டர் தானே ஃபில்டர் பண்ணுது. சுத்தமான வாட்டர்னால அது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சுத்தமான வாட்டர் ஃபில்டர் பண்ணும் பொழுதே நமக்கு 6 மாதம் 1 மாதத்தில் தண்ணியோட அளவு குறையுது. 6 மாதத்துலேருந்து ஒரு 7 மாதத்தில் குறையுது. உடனே திரும்பவும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் மாற்றிட்டு போகும். மாற்றினோன்னா திரும்பவும் நல்லா வரும். ஏன்னா ஃபுல்லாக அங்கே அடைச்சிருக்கும். இல்லை வாஷ் பண்ணி போடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 25 லிட்டர் கேன் தண்ணி கேன் வச்சுக்கோங்க. இந்த 25 லிட்டர் தண்ணி கேனில் அப்படியே ஒரு டியூப் உள்ளே போட்டுட்டு திரும்ப அதில் ஆர்ஓ மிஷினில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 25 லிட்டர் தண்ணி இந்த ஆர்ஓ மிஷினுக்குள்ளே உள்ளே போகுது. அங்கேருந்து இன்னொரு டியூப் வெளியில் வருதில்ல தண்ணி அவுட்புட்டு,
நல்ல தண்ணியாக வருதுல்ல, அதையுமே எடுத்து திரும்பவும் இந்த தண்ணிக்குள்ளேயே கூட போட்டுங்களேன். அந்த 25 லிட்டர் தண்ணி கேனுக்குள்ள இந்த தண்ணியவே சுழற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எடுத்து சுத்தப்படுது, அந்த தண்ணி உள்ள வருது, திரும்பவும் சுத்தப்படுது, திரும்பவும் தண்ணி உள்ள வருது. இப்படி வச்சுங்க. நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் வந்து உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்போ அதை எல்லாத்தையும் இந்த 25 லிட்டர் தண்ணி கேனில் போடுற மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ என்னன்னா, இந்த தண்ணியில் இந்த மாத்திரை விழுக விழுக தண்ணி அப்படியே கரைசல்களாக மாறும், மாத்திரை கரைசல்களாக மாறும், கழிவாக அப்படியே போயிட்டு இருக்கும், தண்ணி கலங்களாகும், அப்படியே கலர் அப்படியே மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில்டர் பண்ணி வருதுல, ஃபில்டர் பண்ணி வர வர 6 மாதத்துக்கு ஒரு தடவை 7 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றின அந்த மெமரைன் ஒரே மாதத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சி போயிடும், அடைப்புகளாயிரும். அப்போ உடனே உள்ளே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த வெள்ளை கலர் மெமரைன் ப்ரௌன் கலரில், ரெட் கலரில் டார்க்காக வந்து மாறிடும். ஃபுல்லாக பாருங்கள், இது பூரா அடைச்சிக்கிட்டு தண்ணியோட அவுட்புட் வரல. நான் வெளியில் உள்ள ரொம்ப நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆர்வோ மிஷினே இப்படி அடைக்குதுன்னா நம்மளுடைய சிறுநீரகத்துக்குள்ள கூடிய நெஃப்ரான்ஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு அடைக்கும் பாருங்களேன். இந்த நெஃப்ரான்ஸ்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அடைப்பே சிறுநீரக செயலிழப்பு. இதில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கு காரணம் நம்முடைய ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் சேர்ந்தது, குறிப்பாக மருந்து மாத்திரை கழிவுகள் சேர்ந்தது. ஏதோ ஒரு மாத்திரையோட சைடை விட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதெல்லாம் ஏற்படுது, அது வந்து வேற. ஆனால் மாத்திரைகளே அதிகமாக எடுத்துக்கப்படும் பொழுது இதை ஃபில்டர் பண்ணக்கூடியவர் நிச்சயமாக பாதிப்படை தான் செய்வார். கரெக்டுங்களா? அவ்வளோதான். இப்போ இதனுடைய பாதிப்பை நம்மளுடைய உடம்புல காலில் பார்க்குறோம். காலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீர் தேங்கிருச்சுங்க. அங்கே அப்படியே விரலை வச்சு அமுக்குனா ஒரு பெரிய பள்ளமே விழுகும், ஒரு குழி விழுகும். அது உடனே ரிலீஸ் ஆகாது. அது அப்படியே பைய அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பள்ளம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ கால் பாதத்தில் ஃபுல்லாக அந்த மாதிரி நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சிறுநீரகம் நமக்கு சரியாக செயல்படலை, அது ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்ப முடியலை, உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிக்குது. கால் பாதத்தில் தேங்கினது மேலே ஏறுது, முழங்கால் வரைக்கும் தேங்குது, இடுப்பு வரைக்கும் ஏறுது, இடுப்புக்கு மேலேயும் ஏறுது. இடுப்புக்கு மேலே ஏறக்கூடாது. சிறுநீரகத்துக்கு மேலே தண்ணி ஏறிடுச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலை தான் உண்டு பண்ணும். அப்போ லேசாக கால் பாதத்தில் மாதிரி அறிகுறி தெரியுதுன்னா உடனடியாக நம்ம சரி செய்யணும். இப்போ பிளட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிளட் ரிப்போர்ட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட்டினைன் அப்படின்றது 1.2க்கு கீழே இருக்கணும். 1.1 1.2 காமிக்குதுங்க, ஆனால் காலில் தேக்கம் இருக்குதுங்க. கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகலை, இது காலில் சும்மா தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். அங்கே சிறுநீரகம் செயலிழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குன்ற அர்த்தம். கிரியேட்டினைன் 1.2லேருந்து 1.3 வந்துருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ தான் சொல்லுவோம் இப்போ தான் லைட்டாக கிட்னி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு. இது ஏதோ ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதாங்க கிடையாது. கிட்டத்தட்ட 50% சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டதனுடைய அறிகுறி தான் கிரியேட்டினின் 1.3. ஏதோ ஒரு ஆரம்ப கட்டம்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிற கூடாது, அது தவறு. சிறுநீரகம் 50% நெஃப்ரானை காலி பண்ணிருச்சு, 50% தான் ஃபில்டர் ஆகிக்கிட்டு இருக்குன்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக அங்கே வந்து 1.3 1.4 இந்த ரேஞ்சில் வந்து காமிக்கும். நீங்கள் இன்னொரு டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த கிரியேட்டினை மட்டும் பார்க்க வேணாம், கிரியேட்டினின் யூரியா மட்டும் இங்கே டிஃபரெண்ட் இருந்தால் இதுதான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நினச்சிக்கிற வேணாம். இதுக்கும் உள்ள கிளாமருலஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். இது என்னன்னா, நம்மளுடைய சிறுநீரகத்துக்குள்ள 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்குது இந்த ஒரு சிறுநீரகத்துக்குள்ள. அப்போ அந்த நெஃப்ரான்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் பகுதி கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளாமருலஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது, எத்தனை % ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் அந்த டெஸ்ட் EGFR. அதை பாருங்க முதல்ல. அப்போ EGFRோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர்னு அர்த்தம். உங்களுடைய கிரியேட்டின் லெவல் வந்து 1.3, ஆனால் EGFR வந்து 90 எபோவ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, தாராளமாக அது மீண்டும் திரும்ப ரிவர்ஸ் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி சில உணவுகள் எடுத்துட்டா போதும், அவ்வளோதான். ஆனால் கிரியேட்டினின் 1.3, EGFR 60 70 50 40 35 இப்படிலாம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், உங்களுடைய சிறுநீரகம் கிட்டத்தட்ட 50% மேலே பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே நம்முடைய சிறுநீரகமும் சரி, நம்முடைய கல்லீரலும் சரி, இவர் எடுத்த உடனே சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் காமிக்க மாட்டாங்க. இவங்களை 2 பேர் என்ன சொல்லுவோம்னா, இவர் அம்மா இவங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி மண்டையெல்லாம் உடனே சொல்லிக்க மாட்டாங்க, குழந்தைகள் தான் சொல்லிக்குவாங்க. உடனே இவங்க தான் முன்னாடி இறங்கி சரி பண்ணுவாங்க. இவர்கள் வந்து எப்போ தன்னால் செயல்பட முடியாத அளவுக்கு எனர்ஜி டவுன் ஆகுதோ, பிரச்சனை வருதோ, அப்போ தான் அவங்க வந்து படுப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே கிட்னி 50% பாதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அதனுடைய அறிகுறியே வெளியில் காமிக்க ஆரம்பிக்குது பிளட் ரிப்போர்ட்டில். அப்போ EGFRோட லெவல் கம்மியாக இருக்குதா, உடனே நீங்கள் EGFR கிளாமருலஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து கூட்டணும். அதுக்குரிய வேலையை பண்ணுனா நீங்கள் உங்களுக்கு கிரியேட்டினின் லெவல் நார்மலுக்கு வருங்க. மைக்ரோ ஆல்பமின், யூரின் மைக்ரோ ஆல்பமின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை எடுங்க. அதே போல் சிஸ்டாட்டின் C
அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கும், அதை எடுங்க. கிரியேட்டினின்ல பார்க்கக்கூடியது இன்னும் டீப்பாக இதை எடுங்க. இந்த 3 அளவுகளும் உங்களுக்கு மாறுபட்டிருந்தால் உங்களுடைய கிட்னி எத்தனை சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வெறும் கிரியேட்டினின் 1.3 வந்திருக்குது, இப்போ தான் எனக்கு ஆரம்ப கட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட வேண்டாம், சாதாரணமாக இருந்துட வேணாம். இது கடன்னு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால தான் 1.3 1.5க்கு வந்தவங்க கூட டக்குன்னு ரிவர்ஸ் ஆகி வர்றதுல சிரமம் இருக்குது. போக 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 ஏற ஆரம்பிச்சிருது. ஏன்னா நீங்கள் அங்கே உள்ள ரூட்டை மூல காரணத்தை சரி செய்யலாம். தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யுங்கள். ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகளை உள்ள கொடுக்காதீங்க. அதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கலாம் இது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற உணவான்னு பாருங்கள். இது ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம், ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்றதை பாருங்கள். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா அதற்கு முன்னாடியே தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கணும். செயலிழப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியே குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகுது. ஏன்னா ஃபில்டர் பண்ணுறதுல சிரமம் ஏற்படும். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜாக ஒரு டயபெட்டிக்னு வந்துருச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய நீங்கள் சாப்பிடுங்க. மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை முடிந்த வரை சுடுதண்ணியில் சாப்பிடுங்க. ஏன்னா பாருங்களேன், சில மருந்துகளை குறிப்பாக சொல்லிவிடுவாங்க, இதை வார்ம் வாட்டரில் சுடுதண்ணியில் தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அது ஈஸியாக கரையும். அப்போ நீங்கள் எந்த மருந்து மாத்திரை எடுத்தாலும் அதை நீங்கள் வார்ம் வாட்டரில் சாப்பிடணுன்றதை நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் சுடுதண்ணி, நான் கொஞ்சம் 1 டம்ளர் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால தப்பு இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அது கொஞ்சம் பெட்டர், சிறுநீரகத்தை பாதுகாக்கும். சிறுநீரகத்தை முன்னாடியே நீங்கள் பாதுகாக்கணும்னா அப்படி பண்ணிக்கங்க. எப்போல்லாம் நீங்கள் மசாலா ஐட்டங்கள் போன்ற உணவுகளை சாப்பிட்றீங்களோ, ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்களோ, அப்போயெல்லாம் அவசியம் நீங்கள் சுடுதண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்றத மைண்டில் வைங்க. இது உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நிறைய நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடப்படும் பொழுது அந்த ஹோட்டலில் காம்போவாக அதுக்கு ஃப்ரீயாக நமக்கு கோக்கு 7up அது மாதிரி ஏதாவது ஃப்ரீயாகவே இன்றைக்கி காம்போவாக கொடுக்குறாங்க. காம்போ ஆஃபர்ன்ற மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா நோயை வர வைக்கிறதுக்கான வேலையை காம்போவில் வருது. அவ்வளோதான், அவாய்ட் பண்ணுங்கள். கூலிங்கான அந்த கூல்ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உங்களுடைய உணவின் பொழுது இருக்கக்கூடாது. அது நிச்சயமாக உங்களுடைய சிறுநீரகத்தை டேமேஜ் பண்ணும். அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய சிறுநீரக செயலிழப்புக்கு ஏற்படாமல் பாதுகாக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களுடைய எடை 20 கிலோ இருக்குன்னா அதுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 80 கிலோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் அவசியம் எடுத்துக்கணும். அதை எந்த வகையிலையாவது அப்பப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பெட்டர் 60 கிலோ இருக்கிறீங்களா, 3 லிட்டர் தண்ணி அவசியம் எடுத்துக்கணும். அது மாதிரி அந்த தண்ணியினுடைய அளவு நம்ம பாடியில் வாட்டர் லெவலில் முன்னாடியே நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கலாம். சரி, ஆயிடுச்சுங்க, சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுருச்சுங்க, இதை நான் எப்படி எந்த லெவலில் பாதுகாக்கிறது, எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொல்யூஷன் சொல்கிறேன். அதை பண்ணுங்கள். பெஸ்ட்டு மூக்கரட்டை. மூக்கரட்டை உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுடைய நெஃப்ரான்ஸ் அந்த கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மூக்கரட்டை, சாரணத்தி அப்படின்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதோட பேர் மாறி இருக்கும். இந்த மூக்கரட்டை கீரை ரொம்ப ஈஸியாக நமக்கு கம்மா கரையோரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூக்கரட்டை கீரையை நீங்கள் டைரெக்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். 1. மூக்கரட்டை கீரையை சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அதோட எசன்ஸை எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிடுங்க, இன்னும் சூப்பர். இது ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய சிறுநீரக செயலிழப்பு இப்போ ஏற்பட்டிருக்குது, உங்களுடைய கிரியேட்டின் லெவல் சமீபமாக இப்போ தான் 1.3 1.5 இதெல்லாம் வந்திருக்குன்னா ஆரம்ப கட்டத்தில் உடனடியாக மூக்கரட்டை கீரையை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணியை 2 டம்ளராக சுண்ட வைங்க. 150 ml டெய்லி ஒரு வேளை அல்லது 2 வேளை கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய கிரியேட்டின் லெவல் படிப்படியாக அப்படியே குறையிறத உங்களுக்கு கண்கூட பார்க்கலாம். யூரின் பெருக்கு, அந்த பாதத்தில் வீக்கம் இருக்குன்னா யூரின் நல்லா பெருக்கெடுத்து ஈஸியாக வெளியில் போகும். இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொரு வகையில் ஒரே ஒரு டீ சொல்கிறேன், இந்த டீயை சாப்பிடுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 1 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் டீ தூள், நார்மல் டீ தூள், நீங்கள் ஏ கிரேடு கிடைச்சதுன்னா பயன்படுத்தலாம், இல்லைன்னா நீங்கள் டஸ்ட் டீ தூள் நம்ம கிடைக்குதுன்னா அதே பயன்படுத்திக்கலாம். நல்லா பாயில் பண்ணுங்க. அதை 1/2 டம்ளராக சுண்ட வைங்க. 1 டம்ளர் 1/2 டம்ளராக சுண்ட வைங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க. இப்போ 1 டம்ளர் ஆயிரும். கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி நமக்கு வந்துடும், விளவுன மாதிரி. இந்த தண்ணியை நீங்கள் நல்லா சிப் பண்ணி சாப்பிடுங்க. இது டீ தான், டிகாசன் டீ தான். இதை பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு வேளையிலிருந்து 4 வேளை வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பெட்டராக இருக்கும். காலை, மதியம், மாலை, இரவு அந்த மாதிரி அப்படி வச்சுங்க. இந்த டீ எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய கிரியேட்டின் லெவலை நல்லா குறைச்சு கொண்டு நெஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்து EGFR லெவலை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் டயபெட்டிக்னால உங்களுக்கு சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கணும்னா இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. வந்துருச்சுன்னா கடைசியாக அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மூக்கரட்டை கீரை ஒரு டீயும், அதுபோல் ஒரு கஷாயமும், அதே போல் ஒரு டிகாசம் டீயும் டெய்லி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. மீண்டும் உங்களுடைய நெஃப்ரான்கள் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியம் அடைவீர்கள். கடைபிடித்து ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.